இந்த உணவுகளை சூடு பண்ணி சாப்பிட்டா உங்கள் ஆண்மை காலியாயிரும். அப்படி என்னென்ன உணவுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிற உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். அதாவது கோழிக்கறியை வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவான புரோட்டீன் சத்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த புரோட்டீன் சத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுகளில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கோ அந்தந்த உணவுகள்லாம் நமக்கு வந்து ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ காய்கறி உணவுகள்லாம் எடுத்து சாப்பிட்டா வச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஜீரணமாயிரும். புரோட்டீன் சத்துக்கள் இருந்த கோழிக்கறியாக இருக்கட்டும், ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிக அளவான ஜீரணம் உள்ள அதிக அளவான புரோட்டீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜீரணமாகக்கூடிய உணவுகள் வந்து அதிகமாக என்னென்ன உணவுகள்லாம் இருக்கோ அந்த உணவுகள்லாம் நம்ம வந்து திரும்பவும் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனாக ஒரு சமயத்தில் மாறலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆண்மையும் இது வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான கோழிக்கறியை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி செய்து சாப்பிடக்கூடாது. அதை வந்து எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சாக செய்து வந்து சாப்பிடலாமே தவிர திரும்பவும் அதை சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஆண்மையை வந்து இது பெரிதளவு பாதிக்கும். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை. இந்த கீரையில் அதிக அளவாக இரும்பு சத்து மற்றும் நைட்ரேட் வந்து இருக்கும். ஸோ இந்த நைட்ரேட்ஸை வந்து நம்ம திரும்ப சூடு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டஸ் அப்படி மாறிடும். ஸோ இப்படி நைட்ரேட்டஸாக மாறின உணவு என்னெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புற்றுநோயை வந்து கொடுக்கும், செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும், குடலில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும், நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் வந்து இது பெரிய அளவாக பாதிக்கும். ஸோ நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஆண்மையும் அது கூடவே சேர்ந்து பாதிப்பு ஏற்படும். இப்படி நரம்பு மண்டலமும் பாதிப்பாச்சுன்னா அந்த நரம்பு மண்டலத்தில் செயல்படக்கூடிய நம்மளுடைய ஆண் உறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிப்படையும். ஸோ இதனால் நம்ம ஆண்மையும் இழக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை. பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டையில் வந்து நம்ம திரும்ப சூடு பண்ணி சாப்பிட மாட்டோம். எடுத்தோமா உடச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு தான் இருப்போம். பட் நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஹோட்டலில் வந்து போட்டே வச்சுருவாங்க. ஸோ யாராவது ஆம்லேட் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு வச்சு ஆம்லேட்டை திரும்பவும் மலசுரிச்சு அதாவது திரும்பவும் சூடு பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து நிறைய தடவை இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். நானே இது கூட சாப்பிட்ருக்கேன். இவனால் எனக்கு இது தெரியாது. ஸோ இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி முட்டையும் கூட பார்த்திங்கன்னா அதிக அளவான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதனால் இந்த ப்ரோட்டீன் சத்து இதில் இருக்கிறதால இது திரும்பவும் நம்ம வந்து மறுசுழற்சி அதாவது திரும்பவும் நம்ம வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான், அது மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய பானிபூரி. ஓகேவா? ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து அதிக அளவான ப்ரோட்டீன் சத்து இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காளான் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி முட்டைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த காளான்லாம் ரெடிமேடாக பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வரும்போது திரும்ப லைட்டாக சூடு பண்ணி திரும்ப நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு காளான் திரும்ப சூடு பண்ணி தரவேனா ஆறுனது தாங்க அப்படின்னு நீங்கள் சாப்பிடுங்க, அதான் பெட்ரு. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான் வந்து பானிபூரியில் யூஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ இதுக்கு மாதிரி கஸ்டமர் வந்து சில சமயங்களில் அவங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கை திரும்ப வீட்டுக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப அதை மறுநாள் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஒரு தடவை சமைச்சு அதை நம்ம சாப்பிடாம மறுநாள் அதை வந்து திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி, குமட்டல், உடல்நல பாதிப்பு மற்றும் ஆண்மை குறைபாடு இதனால் நமக்கு வந்து ஏற்படும். இந்த வருஷத்தில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட்டும் கிட்டத்தட்ட கீரை மாதிரி தான். பீட்ரூட்லேயே வந்து அதிக அளவான நைட்ரேட்டஸ் இருக்குது. ஸோ இந்த நைட்ரேட்டஸ் வந்து திரும்ப நம்ம சூடு பண்ணால் என்ன ப்ராப்ளம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நான் கீரையில் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டேன். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்லேயும் திரும்பவும் நடக்கும். ஸோ அதனால் பீட்ரூட்டு நீங்கள் வந்து திரும்பவும் சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போன்ற ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.